வணக்கம். நம்மளோட சிறுகடி கேஸில் வரக்கூடிய எபிசோட் ஏன் இந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம வந்து உடலாக பார்க்கலாம். இங்கே மீனோட அம்மா வந்து இங்கே மீனா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ இங்கே மீனோட அம்மா வந்து இந்த மாதிரி நான் சீதாவை பார்க்கணும் முடியும் எனக்கு இருக்குது, நீ கூட்டிகிட்டு போறியா அப்படி மாதிரி கேட்கவும் சரிங்க. அப்போ இங்கே மீனா வந்து சரிங்கம்மா போகலாம், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்க வரீங்க சொல்லவும் சரிங்க. அதே மாதிரி இங்கே மீனோட அம்மா இங்கே கிளம்பிட்டு வா நம்ம போவோம் அப்படி வரீங்க சொல்லவும் சரிங்க. இங்கே இருந்தாலும் இங்கே மீனா மனசுக்குள்ள ஒரு பயம் போகிற நேரமாக பார்த்து அங்கே அருண் நீங்கள் சீதா கிட்டே எந்த சண்டையும் எந்த பிரச்சனையுமே போடாமல் இருக்கணும், எந்த பிரச்சனையும் போட மாட்டேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு. பட் இருந்தாலும் அவரை நம்ம நம்ப முடியாது. இந்த விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அம்மாவுக்கு கண்டிப்பாக மனசு ரொம்ப கஷ்டப்படும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே மீனா நினச்சிட்டு வாங்கம்மா போகலாம்னு சொல்லுது. இங்கே கூட்டிகிட்டு இங்கே போகவும் செய்கிறாங்க. போகிற நேரமாக பார்த்து இங்கே மீனா நடச்ச மாதிரியே இங்கே ஒரு சண்டை இங்கே ஸ்டார்ட் ஆகவும் செய்யுது. இங்கே மீனா அதாவது இங்கே அருண் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இங்கே சீதாவை என்னடி என்ன அப்படின்னு சொல்லிது. இங்கே தேவையே இல்லாமல் நீங்கள் பிரச்சனை உருவாக்க நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் சீதா வந்து என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை என்ன நீ அந்தளவுக்கு ரொம்ப தைரியமாக நீ அங்கெல்லாம் போய் உக்காந்துட்ட, அதே மாதிரி அங்கே தான் இருப்பேன், உங்ககிட்ட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ அங்கே ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே யாருன்னு வந்து கேட்கவும் செய்கிறாங்க. என்னங்க அங்கேருந்து என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, இது மாதிரி எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், இனிமேட்டு எந்த சண்டையும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தீங்க, இப்போது இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அருண் வந்து கேட்கவும் செய்கிறாங்க. அப்படி தாண்டி சொல்லுவேன், ஆனால் அதுக்குண்டு உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் எந்த சண்டையும் போடாமல் இருப்பாங்களா நீ பண்ணுற வேலைக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்ல ஊசுறாங்க. நீங்கள் மீனந்த இங்கே வெயிட் பண்ணுங்கம்மா அப்படி மாதிரி இங்கே சொல்ல ஊசுறாங்க. அதே மாதிரி இங்கே சீதா என்ன தாங்க உங்களுக்கு பிரச்சனை அமைச்சிருக்கு சொல்ல ஊசுறாங்க. ஆக்சுவலி நான் வந்து கூப்பிட்றா கூட நீ ஒரே வாரத்தில் உன்னையும் அனுப்பி விட்டுருவாங்க. அந்த வீட்டில் இத்தனோண்டு வீடு இருக்குது, அங்கே அதே மாதிரி உன்னோட தம்பிக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சு. அவங்களும் அங்கே தான் இருந்தாகணும். அப்படி இருக்கும்போது ஒன்று எப்படி வீட்டில் வச்சுப்பாங்க, கண்டிப்பாக இங்கே அனுப்புறது தான் உனக்கு வேலையை பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே அருண் இங்கே சொல்ல ஊசுறாங்க. இங்கே சீதா வந்து அப்போலாம் ஒன்றும் கிடையாது, இப்போ நினச்சவோ நான் அங்கே போய் உட்காந்துப்பேன் அப்படி மாதிரி இங்கே சீதான்னு சொல்ல ஊசுறாங்க. ஓஹோ உனக்கு அந்தளவுக்கு தைரியம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இங்கே அருண் இங்கே ஒரு பக்கம் இங்கே கேட்டுட்டு இருக்க முடிச்சுறாங்க. என்னங்க நீங்கள் என்ன இங்கே மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே கேட்க முடிச்சுறாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்கே இங்கே அருண் இங்கே கேட்க முடிச்சுறாங்க. என்னங்க நீங்கள் பிரச்சனை பண்ணி என்ன கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே சீதாவும் ரிப்ளை அகைன் இங்கே பண்ண முடிச்சுறாங்க. இங்கே அருண் இந்த எல்லாம் நீ எதுக்கிறதாலும் நீங்கள் அங்கே போயிட்டு மாமாவையும் அதே மாதிரி உங்கள் அக்கா போகிறானது நீ எடுத்துக்கிற, ஆனால் நான் இனிமேல் சொல்கிறேன், நீ புதுசாக வந்திருக்க, இதுக்கப்புறம் நீ உங்கள் அக்கா பற்றியும் உங்கள் மாமா பற்றியும் இந்த வீட்டில் நீ பேசினா வை, அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டிலே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்ல ஊசுறாங்க. நான் அப்படி தாங்க பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்ல ஊசுறாங்க. இங்கே பழிச்சுன்னு ஒன்று இங்கே வைக்கவும் ஊசுறாங்க. இங்கே அருண் அங்கே சீதா வந்து இங்கே என்னங்க அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் செய்கிறாங்க. இங்கே இதை பார்த்து இங்கே மீனாக்கும் அதேமாதிரி மீனோட அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாகவும் சரி. இங்கே சீதா வந்து இனிமேல் அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே அப்படி தாண்டி பண்ணுவோம்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்கவும் போகிறாங்க. அடிச்சோன்னே இங்கே கையை பிடிச்சி இங்கே சீதா அகெயின் இங்கே ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பலார்னோடு இங்கே அருண் அடிக்கவும் செய்கிறாங்க. இங்கே அருணுக்கு ஒரே ஷாக்கு, என்னன்னா அது அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்க்கவும் செய்கிறாங்க. என்ன கையை பிடிச்சிட்டு அடிக்கிறேன்னு சொல்லி பார்க்குறீங்களா, இனிமேட்டு அப்படி தான் அமைச்சிக்குது சொல்லவும் செய்கிறாங்க. யார் சொல்லிக் கொடுத்தா, உன் மாமா சொல்லிக் கொடுத்தானா அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. மாமா இல்லை மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்கிறாங்க. மாஸ்டரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம், நான் அங்கே போயிருக்கும்போது கராத்தா கிளாஸ் போயிருந்தேன், ஆல்மோஸ்ட் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனிமேட்டு நீங்கள் என்ன ஒரு அடி அடிச்சிங்களா, நானும் ஒரு அடி அடிப்பேன், நீங்கள் 4 அடி அடிச்சிங்கன்னா நானும் 4 அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சீதாந்துங்க சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே இது அடித்த உடனே இங்கே மீனாக்கும் மீனோட அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் சரி இங்கே சிரிச்சுக்கிட்டே இங்கே 2 பேருமே இங்கே உள்ளே வரவும் செய்கிறாங்க. இங்கே அருணுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாகவும் சரி கிளம்பி இங்கே வீட்டை விட்டு இங்கே போகவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி அடுத்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் பக்கத்தில் பெல்லைக்கும் வச்சுக்கோன்றேன். எனக்கும்